Hi everyone, welcome back to my channel. So என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ரைஸ் வாட்டர் வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்குறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். டர்ட் எல்லாமே கிளியர் ஆகும். சூப்பரான 3 ways நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் வாட்டர் வச்சு நம்ம வந்து கிளென்சர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து டோனர் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து 7 days யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பேட்சாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன அரிசி வேணால் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை இன்னும் வாஷ் பண்ணல. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். நல்லா ட்ரிங்கிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வாட்டரை காமிக்காமல். இதுக்கு நீங்கள் தனியாக அரிசி வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த அரிசி நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணி தான் நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அரிசி தேவைப்படாது. அரிசி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தண்ணியை நம்ம வந்து அப்படியே இந்த அரிசியோட ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். இந்த தண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்கின் கேருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணி வந்து 3 to 4 days வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 7 daysக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. 3 days முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரிசியை நீங்கள் வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வாட்டர்லேயே நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளான கிளென்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் தான் இருக்குது. அரிசியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ரைஸ் வாட்டர் வந்து 3 to 4 days வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சாத பாலில் நான் வந்து 1 ஸ்பூன் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மில்கில் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். அது ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ட். நார்மலாகவே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதுன்னா இந்த ரைஸ் வாட்டரும் அந்த ரா மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளென்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் வந்து ஒரு காட்டன் பேடில் எடுத்து என் ஃபுல் ஃபேஸில் நான் வந்து நல்லா வந்து வைப் பண்ணுறேன். இந்த ரைஸ் வாட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் வச்சு ரைஸ் வச்சுலாம் கிளென்சர்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அரிசி தண்ணி வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப சீப்பான ஒரு மெத்தட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் வந்து அரிசி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சர் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 5 minutesக்கு அப்படியே விட்டுற போகிறேன். நான் வந்து இது 5 minutes வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 to 3 minutesலேயே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர்லேயே ஃபேஸ் பேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் பேக் நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் மாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திக் ஜெல்லி டைப்பில் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரிசி தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது வாயும் ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர். உங்கள்கிட்ட என்ன பியூரான ரோஸ் வாட்டர் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் இது வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட போகிறேன். இதுவும் நான் வந்து 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். பியூரான அலோவேரா ஜெல்லாக எடுத்துக்கோங்க. இதுமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலரில் கலர் போடுறதுலாம் யூஸ் பண்ணாதுங்க. ஸோ இந்த மாஸ்க்லேயே உங்களுக்கு வேணும்னா விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் இல்லைனா கூட பாதாம் ஆயில் கூட நீங்கள் வந்து 2 to 3 drops வந்து போட்டுக்கோங்க. அது ரெண்டுமே இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ் வாட்டர் அலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 minute நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப காமனான ஃபேஸ் பேக். ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக சாஃப்ட் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைஸ் வாட்டர்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் இருக்க இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் என்ன பண்ணணும்னா ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும்.
அண்ட் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்தது வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் நல்லா ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. உங்கள் ஸ்கின் எதுலையாவது வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா காம் டவுன் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்கில் சொல்லியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது சூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் செஞ்ச ஃபேஸ் பேக்கை வந்து கழுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ இல்லை பர்னிங் சென்சேஷன் இல்லைனா உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் நான் அப்படியே 10 minutes வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் இன்ஸ்டாவே சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனர். ரைஸ் வாட்டர் டோனர் ஒன்றுமே இல்லை, நம்ம பண்ண அந்த அரிசி தண்ணியை தான் நம்ம வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வாட்டரை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டோனராக இருக்கும். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட வந்து விடலாம். இதே உங்களுக்கு இதை வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வைப் பண்ணிவிடுங்க, இல்லை வாஷ் பண்ணிவிடுங்க. என்ன அவ்வளோதான் இந்த ரைஸ் வாட்டர் பெனிஃபிட்ஸ் பற்றி. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I video next, Saksha saying bye bye. Take care of yourself. Bye.